அமலாக்கத்துறையின் விசாரணையும் தடைபட்டு போய்விடும். டாஸ்மாக் முறைகேடு வழக்கின் விசாரணையும் இழுத்து மூடப்பட்டுவிடும். அதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணையில் இருந்த சில வழக்குகள் சத்தமில்லாமல் முடித்து வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அந்த 41 எஃப்ஐஆர்களின் கதி என்ன என்பது இன்று வரை தெரியவில்லை. டாஸ்மாக் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்திருக்கும் வழக்குகளின் நிலை குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதால் மே 21ஆம் தேதி அரசு அளிக்கப் போகும் அறிக்கையில் முழு விவரமும் தெரிய வந்துவிடும். ஒருவேளை டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு பிறகு சில டாஸ்மாக் வழக்குகள் லஞ்ச ஒழிப்புத்துறையால் மூடப்பட்டிருப்பது தெரிய வந்தால் அதையே காரணமாக காட்டி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படலாம். வழக்கை இழுத்து மூடியதற்காக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் சிக்கல்கள் எழலாம். அதனால் திருநெல்வேலி வழக்கறிஞர் தொடுத்திருக்கும் பொதுநல வழக்கை அமலாக்கத்துறையும் ஆர்வமாக தான் கவனித்து வருகிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அதன் பின்னர் அமலாக்கத்துறையின் விசாரணை வேகம் பன்மடங்கு அதிகரிக்கும்.